திருக்கார்த்திகை தீபத்தன்று உங்கள் வீட்டின் அருகில் உள்ள கோயில்களுக்கு, எந்த கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பொருளை தானமாக கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் கண்களில் தெரியும். என்ன அப்படின்னு பார்க்கலாமா? எண்ணெய் தாங்க. புரியல சார் அப்படின்னாக்கா, உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள கோயில்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி தாருங்கள். எல்லா கோயிலையும் விளக்கு எறியணும். கார்த்திகை தீபத்துல சிவபெருமான் ஜோதியே வடிவமாக தெரிந்தார். ஒவ்வொரு கோயிலையும் அன்று விளக்கேற்றுவதற்கு உங்களால் முடிந்த எண்ணெய் தானம் வாங்கி தாருங்கள். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ, 2 பேரா இருந்தா 2 தீபம், 3 பேரா இருந்தா 3 தீபம், 4 நபர்களாக இருந்தால் 4 தீபம், இப்படி உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை எண்ணிக்கையில உங்க கையால விளக்கு ஏற்றுங்க. கோயில்ல விளக்கு ஏற்றிட்டு வந்து உங்க வீட்டுல விளக்கு ஏத்துங்க. உங்க வாழ்க்கை ஒளிமயமாக மிளிரும். எல்லா தோஷங்களும் கழியும். சுப விசேஷங்கள்லாம் கைகூடி வரும். ஏன் அப்படின்னா, சொற்றுணை வேதியின் சோதி வானவன் அப்படிதான் சொல்லுவாங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அந்த ஜோதி வழிபாடுன்றது அற்புதமான வழிபாடு. எனவே அருகில் உள்ள எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயில்ல உங்க கையால விளக்கேற்றுங்கள், எண்ணெய் தானம் வழங்குங்கள். வாழ்க்கை சிறப்பாக அமையும்.